பல்வேறு தலைவர்கள் பல்வேறு ஊடகங்கள் சொல்லுகிறார்கள் இது ஏதோ ஒரு ரவுடி கும்பல்களுக்குள்ளாக நடைபெற்ற ஒரு சம்பவம் என்பதை போல. நான் கேட்கிறேன், எந்த ரவுடியாவது தன்னை பார்க்க வந்த தலைவர்களுக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை அண்ணல் அம்பேத்கருடைய புத்தகங்களை வாரி வாரி வழங்குகின்ற தலைவரை எங்கேயாவது நாம் பார்த்திருக்கிறோமா? எங்கேயாவது ஒரு ரவுடி அப்படி செய்வாங்களா? எங்கேயாவது ஒரு ரவுடி தன்னை நாடி வந்த மக்களுக்கு கல்வி கட்டண செலவை, அவர்களுக்கான சட்ட செலவை அத்தனையும் அவரே ஏற்றுக்கொண்ட அவர்களை நாம் பார்த்திருக்கிறோமா? இல்லை தோழர்களே. ஆக திட்டமிடப்பட்டு இது ஏதோ ஒரு கும்பல் படுகொலை, ஒரு 2 கூலிப்படைகளுக்கு நடைபெற்ற ஒரு படுகொலை என்பதை போல ஒரு திரித்து காட்டுகின்ற முயற்சியாக தான் இந்த படுகொலை அடுத்த கட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அப்படிப்பட்ட நபராக, அப்படிப்பட்ட அடியாளாக, கூலிப்படை தலைவனாக ஒருபோதும் இல்லை. அவர் கொள்கைக்காக எந்த நேரத்திலும் குரல் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் தலைவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை நண்பர்களே.